மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நம்ம கேப்டன் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கா? அதாவது கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்தை ஏஐ மூலம் கொண்டு வருவதற்கு என்னிடம் வெங்கட் பிரபு என்னை பலமுறை சந்தித்து அனுமதி வாங்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு நம்ம மேடம் தான் கூறினாங்க. வர்ற தேர்தலுக்கு பிறகு கோட் படத்துல தளபதி விஜய் கூட விஜயகாந்தின் ஏஐ அனுமதிக்காக என்னை சந்திக்க போகிறார் வெங்கட் பிரபு. கேப்டன் இருந்திருந்தா கண்டிப்பா அவர் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பாருன்னு அவங்களே ஒரு பேட்டியில சொன்னாங்க. உங்களுக்கு நினைவிருக்கா? எனவே தேர்தலுக்கு பிறகு நான் சாதகமாக தான் முடிவெடுப்பேன். விஜய் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதை போல வெங்கட் பிரபுவையும் தெரியும். ஏன்னா அவர் இளையராஜாவோட குடும்பம். அவர்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் எப்போதும் ஒற்றுமையா சிறிய வயசுல இருந்தே நெருங்கி பழகி கொண்டு வருகிறோம். எனவே விஜய் கேட்டும் என்னால நோ சொல்ல முடியாது, அதே போல வெங்கட் பிரபு கேட்டும் என்னால நோ சொல்ல முடியாது. எனவே நான் சம்மதம் தான் தெரிவித்தேன் என பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. இதை எல்லா மீடியாவிலையுமே நீங்க கேட்டும் இருப்பீங்க. நிலைமை இப்படி இருக்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க தேமுதிக. அது என்ன அறிக்கைன்னா, மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாரும் எந்த அனுமதியும் எங்களிடம் பெறவில்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. ஆமாங்க, நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் உடல் நல பாதிப்பால காலமானாரு. இனி விஜயகாந்தை பார்க்கவே முடியாதா என தவிக்கிற மக்களுக்காகத்தான் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்துல ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மீண்டும் விஜயகாந்தை கொண்டு வர முயற்சி செஞ்சாரு நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு. இது தொடர்பாக விஜயகாந்தின் குடும்பத்தினரும் அனுமதி பெறப்பட்டுள்ளதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா, இந்த அறிக்கை வந்த பிறகு கோட் படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரிய இடியாதாங்க விழுந்திருக்கு. இதுல எது உண்மை எது போய்? அந்த அம்மா ஏன் திடீர்னு இப்படி சொல்றாங்க? இல்லாடி இந்த அறிக்கை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் வந்துச்சா, தெரியாம வந்துச்சா? இது எதுவும் தெரியாதுங்க. அடுத்த நியூஸ்ல இது தொடர்பான அப்டேட்டை நீங்க எதிர்பாருங்க.